அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொரியல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்னவங்களாவது பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 இன்ச் இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு, இதில் நான் ஜீரகம் போடக்குள்ளே எடுக்க மறந்துட்டேன். ஜீரகமும் சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பத்தை வச்சு கடாயை வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த பருப்பெல்லாம் நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சு இந்த மசாலா சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதிகமாகவே இருக்குது. சோடியம் லோ லெவலில் இருக்குது, பொட்டாசியம் ஹை லெவலில் இருக்குது. இந்த பொட்டாசியம் பார்த்திங்கனாக்கா ப்ளட்டை ரெகுலேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உருளைக்கிழங்கு அதிகமாக எடுத்துக்கலாம். இது லோ கொலஸ்ட்ரால் அண்டு 0 கொலஸ்ட்ரால் அண்டு 0 ஃபேட் உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை நம்ம டயட்டில் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் தயார். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.